30 வயசு ஆனாலே வயிறு கொஞ்சம் வெளியே வர்றது, சில தூரம் நீங்கள் படிக்கட்டு ஏறினாலே அதிகமாக மூச்சு வாங்குறது, சரி மாஸ்டர் செக்கப் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா வேல்யூஸுமே பார்டர் லைனில் இருக்கிறது. இது எல்லாமே தாங்க ஒரு ஆரம்பம். உங்கள் ஹெல்த் 50 வயசுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் சைன்ஸ். இல்லை டாக்டர், இது போல் இருக்கக்கூடாது, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் 50 வயசுக்கு மேலேயும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 4 ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். நம்ம முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல தூக்கம். அந்த நல்ல தூக்கத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த 3 கெட்ட பழக்கத்தை முதல் விடுங்க. முதல் விஷயம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னே அதிகமாக சாப்பிட்டு தூங்காதீங்க. பல பேருக்கு நல்லா சாப்பிட்டா தான் தூக்கமே வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது மாதிரி தூங்கக்கூடாது. நம்ம தூங்கும் போது ஒரு 4 வகையான சைக்கிள்ஸ் நடக்குது. நம்ம மூளையில் N1, N2, N3, ரெம் அப்படின்னு ஒரே சைக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது டிஸ்டர்ப் ஆகும். எப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம், அது டைஜஸ்ட் ஆகவே 3 ஹார்ஸ் ஆகிடுதுன்னா, இந்த ஒரு சைக்கிள் தாண்டும் போது தான் உங்கள் பிரெயின் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். இந்த பிரெயின் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்க, பிரெயினுக்கு போதுமான அளவு ரெஸ்ட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாக இருக்கும். அதிகமாக உடம்புலியோடு தான் எந்திரிப்பீங்க. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் ஆனால் எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்றது கண்டிப்பாக அந்த உணர்ச்சி ஏற்படும். சரி, அடுத்த தவறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுமாரி தூக்கம் வராமல் இருக்கும்போது சில பேர் தூக்க மாத்திரை எடுக்கிறீங்க, சில பேர் ஆல்கஹால் சாப்பிட்றீங்க. அந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்க பெரும்பாலும் யார் இருக்காங்கன்னா, அந்த பிஸ்னஸ் டென்ஷன், ஒர்க் செய்யக்கூடிய இடத்துல அதிகமாக டென்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் ஆல்கஹால் எடுக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரெயின் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகுது. இந்த பிரெயின் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகும்போது அந்த பிரெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹெல்த்தி செல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் இல்லை, ஒரு விஷயத்தை யோசிக்க முடியல, ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் இதே டென்ஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில் மறுபடியும் ஆல்கஹால் எடுக்கும்போது இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை. நீங்கள் உங்கள் டைமை இந்த ஸ்லீப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, நல்ல தூக்கத்தை நீங்கள் டெய்லி உங்கள் உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டனாக என்ன கொடுக்கும் அப்படின்னா, முதல் நல்லா யோசிக்க முடியும், மறதிக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் காலைல எந்திரிக்கும் போது அதிகமாக தலைவலியோடு எந்திரிக்கிறாங்க. அது போல் தலைவலிலாம் கண்டிப்பாக வராதுங்க. செகண்டாக ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதில் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மசில்ஸ்லேயும் உங்கள் ஜாயின்ஸ், அதாவது எலும்பு மூட்டுகள். இதை சொன்ன உடனே என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் காமனாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு கொஷின் இதுதாங்க. நான் நாள் பூரா நடந்துக்கிட்டே இருக்கேன், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், எனக்கு நேரமே இல்லை, இது கூட நான் தனியாக எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணுமா அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணுங்க. நீங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் வேணால் நடக்கலாம், எவ்வளோ தூரம் வேணால் க்ளீன் பண்ணலாம், ஆஃபீஸில் நடந்துக்கிட்டே இருக்கலாம், கிச்சனில் எவ்வளோ தூரம் வேணால் நடக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு மூமெண்ட் தான் கொடுக்குறீங்க உடம்புக்கு, லோக்கோமோஷன் சொல்லுவோம். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு 30 நிமிஷம் பிரிஸ்க் வாக் போகிறீங்க, அப்படிலாம் ஸ்லோ ஜாகிங் போகிறீங்கன்னா உங்களோட உடம்புல மாற்றமே வேறுங்க. உதாரணம், ஹார்ட் மசில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சீராகும். மைண்டில் இருக்க டென்ஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே நல்லாவே குறையுங்க. இதுதாங்க நீங்கள் வீட்டில் நடக்கக்கூடியதுக்கும் வெளியே ஒரு பிரிஸ்க் வாக் போகிறதுக்கும் வித்தியாசம். சரி, வாக்கிங் மட்டும் போகிறேன், அது மட்டும் போதுமா அப்படின்னா அது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 2 நாளாவது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்காக நான் உங்களை தினமும் ஜிம்முக்கு போங்க, ஒரு 100 கிலோ 75 கிலோ தூக்குங்க அப்படின்னு சொல்லலை. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ், அதாவது உதாரணமாக இது போல் ஸ்குவாட் பண்ணுறது, ஸ்பாட் ஜாகிங் பண்ணுறது, இல்லைனா சின்ன சின்ன வெயிட் தூக்குறது. உதாரணமாக மளிகை கடையில் கிராசரி ஸ்டோர்ஸ்லேருந்து நீங்கள் வரும்போது அந்த பேக்கை நீங்களே லிஃப்ட் பண்ணிட்டு வர்றது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும் போதே அந்த மசில்ஸு ஸ்ட்ரென்தன் ஆகும். இதெல்லாம் தாங்க சின்ன சின்ன ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஜாயின்ட்ஸ்க்கும் மசில்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மூமெண்ட் கொடுக்கறது உங்களை பிஸியாக வச்சுக்கும். ஆனால் இதுவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பீங்க. குறிப்பாக 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எக்ஸசைஸ் செஞ்சு பழக ஆரம்பிங்க. சடனாக உங்களால் 60 வயசுக்கிட்ட போய் வாக்கிங் போங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நீங்கள் 30 வயசுலேருந்தே போனீங்கன்னா 60 வயசில் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. நல்லா தூங்கிட்டோம், ப்ராப்பராக எக்ஸசைஸ் செஞ்சிட்டோம். அடுத்த ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உணவில் தாங்க இருக்குது. டயட்டுன்னு சொன்னேன், பயந்துடாதீங்க. பேலன்ஸ்டான உணவு எடுத்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. உதாரணமாக உங்கள் பிளேட்டை ஒரு 3 பகுதியாக பிரிக்கணும். முதல் பாதி பகுதி நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்கணும். அடுத்த கால்வாசி புரத சத்தாக இருக்கணும். அடுத்த கால்வாசி மட்டும்தான் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். இன்க்ளூடிங் சப்பாத்தி, கோதுமை பொருளுமே அந்த கார்போஹைட்ரேட் கால்வாசி பகுதியில் தான் வரணும். கூடவே அடிஷனலாக நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, மேலே டாப்பிங்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நல்ல கொழுப்புகள் நீங்கள் சேர்த்துக்கணும். உதாரணமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை நெய் எடுத்துக்கலாம், இல்லை வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது இது ப்ராப்பராக பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு பாதி பேஷண்ட் என்கிட்ட வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் ஓட்ஸ் சாப்பிட்றேன் டாக்டர்,
மதியானம் கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்றேன், நைட் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன், ஆனால் உடம்பே குறைய மாட்டேதுன்றாங்க. நானும் எங்கடா தப்பு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 days இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு 4th டே அவங்க கிரேவிங்ஸ் தாங்காமல் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்றாங்க. ஸோ இதே மாதிரி 3 days 3 daysக்கு ஒரு சைக்கிளாக மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் எப்படி வெயிட் குறையும்? ஒரு 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் 80-20 ரூல்ஸ்னு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா மாதத்தில் 80% நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ணும். 20% மட்டும்தான் உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்டதை உங்கள் நாக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதோ இருக்கணும். உணவுன்றது வயிறை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் உங்கள் ஹெல்த்தையும் கம்ப்ளீட் பண்ணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களோட 50லேருந்து 60 வயசில் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கொழுப்பு சத்து இருக்கா, இல்லை சுகர் இருக்கா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் யூரிக் ஆசிட் கிரியேட்டினின் அது போல் வந்துடுச்சா அப்படின்றத குறிக்கும். ஸோ இப்போவே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. 30 வயசு ஆனாலே பல பேரோட வாழ்க்கை இப்படி மாறுதுங்க. ஆஃபீஸில் டென்ஷன், அதோட வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் ஒரு டென்ஷன். சரி போய் தூங்கலாம் அப்படின்னா தூங்குறது இல்லாமல் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. அடுத்தது குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும், அந்த ஃப்யூச்சரை பற்றி யோசனை எல்லாமே இருக்குது. இது போல் கவலைப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தினமும் கவலைப்பட்டு அது ஒரு பிரெயினில் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஏற்படுது. உதாரணமாக ஒரு கிளாஸில் சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க, அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களால் பிடிக்க முடியும், ஒரு 10 நிமிஷம் பிடிக்க முடியும். ஆனால் இதுவே தினமும் நீங்கள் 24 hours 48 hours இதே மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த கையில் வரக்கூடிய நரம்புலாம் எவ்வளோ பாதிக்கும், அந்த எலும்புலாம் எவ்வளோ பாதிக்கும். இதே போல் தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் தினமும் கவலைப்பட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால டிப்ரெஷன் வரதுனால அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டே வரும். இது என்ன ஆகும் டேமேஜ் ஆகிறதுனால அப்படின்னா பிரெயினில் பிட்யூட்டரி கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இதுதான் வந்து உடம்புல எங்கெங்கெல்லாம் ஹார்மோன் செக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் போடக்கூடிய ஒரு மாஸ்டர் கிளாண்ட். இந்த கிளாண்டு டேமேஜ் ஆகிறதுனால பல பேருக்கு ஹார்மோன் பிரச்சனை வருது. உதாரணம் தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரேட் ஆகிறது இல்லை, அப்புறம் இன்சுலின் செக்ரேட் ஆகிறது, அதனால் டயபெட்டிக் வருது. ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் ப்ராப்பராக இல்லாதனால பிளட் ப்ரெஷர் வருது. இது மட்டும் இல்லாமல் பல பெண்களுக்கு ஓவரி ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் யூட்ரஸில் வருது. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளின்றது தினமும் நீங்கள் கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியது தான் ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகுது, தினமும் கவலைப்படுறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, அது ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணணும், ரெகுலராக எடுத்தோன்னே மெடிசன் சாப்பிடணுமா அப்படின்னா கிடையாது. இது போல் வரக்கூடிய பிரச்சனைகளை ஸ்ட்ரெஸ்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்கள் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, மென்டலாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால 60 இல்லைங்க 70 வயசு ஆனாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, எந்த நோயும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.